ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, என்னோட மாம் அண்டு டேடுக்கு பர்த்டே, அதோட செலிப்ரேட் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எங்கள் அப்பா தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்க அங்கே ஃபாரினில் இருக்காங்க. காலையிலே கால் பண்ணி எல்லாம் பேசியாச்சு. ஆனால் இன்னும் எங்கள் அம்மாவுக்கு நான் விஷ் கூட பண்ணல. அது ரொம்ப ஷையாக இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி என்னென்னா, எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கே தெரியாமல் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். ஆனால் அந்த பிளான் எப்படி போகும் என்ன அப்படின்னு தெரியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போய் நம்ம எங்கள் அம்மாவுக்கு விஷ் பண்ண போகிறோம். அங்கே போகலாம். தங்கச்சிங்க விஷ் பண்ண ரெடியாக இருக்காங்க. நீங்கள் வைக்கப்பட மாட்டீங்க, நாங்கள் தான் வைக்கப்படுவோம். ஹாப்பி பர்த்டே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒன்றா பிறந்தநாள் வர்றதுங்கிறது யாருக்கும் கிடைக்காது. எனக்கும் அவருக்கும் அந்த லக்கு இருக்கு. ஏன்னா வருஷம் சஃபிரா முஃபிரா சொன்ன மாதிரி 2 பேருக்கும் ஒரே நாள் வெட்டிங் டே, ஒரே அது நான் சொல்றேன் லக்கு. அதனால என்னைக்கும் உங்க அத்தா சந்தோஷமா நிம்மதியா நீண்ட ஆயுளோட நல்லபடியா என்னைக்குமே நமக்காக இப்ப வாழ்ற மாதிரி எப்பயுமே நமக்காகவே வாழணும் அவரு. அதுதான் என்னுடைய ஆசை. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. எத்தனை வயசு சொல்லக்கூடாது. ஏன்னா என் வயசை வேணா சொல்லலாம், ஆனா எனக்கு வயசு மறந்துருச்சு. சரிங்க. மிஸ் யூ சொல்ற அளவுக்கு அவர் ஒன்றும் தனியா கஷ்டப்படலாம் இருக்கிறதுல அவங்களுக்கு பிடிச்ச அவர் உழைக்கிறதுனால அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. அதனால நான் மிஸ் பண்ணல. எனக்கு அவர் இருக்கிற பலத்தை பிள்ளைங்களை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதனால நான் அவர் மிஸ் பண்ணல என்னைக்குமே. ஓகே, இருக்காரு. அவரு சந்தோஷமா இருக்கணும். இதே மாதிரி எப்பயுமே அவர் சந்தோஷமா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே. பிள்ளைங்களுக்காக அவர் இப்ப வாழ்ற மாதிரி எப்பயுமே அவர் பிள்ளைங்களுக்காக எங்களுக்காக. ஹாப்பி பர்த்டே. ஓகே, ஹாப்பி பர்த்டே. ஓகே, ஹாப்பி பர்த்டே அத்தா. மிஸ் யூ. அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் நானே வெட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். எங்கள் வீட்டில் இப்போ தான் சாப்பாடு செஞ்சுட்டே இருக்கோம். பிரியாணி என்னம்மா முடிஞ்சதா இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கான் வேலை. பசிக்குது எனக்கு. சிக்கன் இது என்னம்மா, ஈரல் கிரேவியா? எங்கே இருக்க எடுத்தனி? வா, இன்னும் இதில் கொத்தமல்லி தழையெல்லாம் இருக்குது. பேலன்ஸ் வேலை இருக்குன்னு அவ்வளோதான். அது சிக்கன். இங்கே கறி. இங்கே பிரியாணிக்கு தாளிச்சிட்ருக்காங்க. சீக்கிரம், ரொம்ப பசிக்குது. அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது கிரேவி, பிரியாணி, வெங்காய சட்னி. இது சஃபீரா, இது முஃபிரா, இது ஆஸ்மா. அவ்வளோதான். இது லைட்டு போடு. எங்க வாங்கினேன், என்ன காசு, அதெல்லாம் கேட்காதீங்க. வெட்டு போய் அவளுங்க சாப்பாடு வாங்கிட்டு போய் நின்றுக்கோங்க. எப்படி வெட்டுங்க. இந்தாங்க அப்படியே இந்தாங்க அப்படியே அத்தாக்கு கேமராவில் காட்டுங்க. நான் வெறும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அத்தா அப்படியே அத்தாக்கு காமிங்க.
சாப்பிட்டாங்க. இந்த பார்த்துருங்க, அங்கிட்டு தான் இருக்குது கேமரா, பார்த்துக்கோங்க. அஸ்மா போ. வயசு ஆயிடுச்சுல, 50 வயசாச்சு. எங்க தம்பி இன்னைக்கு வெளியே பிறந்தேன் நான். எங்க தம்பி கேளு வயசு. அவ்வளோதான். நாங்கள் வந்து இங்கே கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னா அனுப்பிச்சி விட்றேன். எங்கள் வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் வந்து எல்லாருமே ஆட்டோ பிடிச்சி லெஃப்ட் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். அதனால் ஸ்டாண்டர்ட் போயிட்டு இந்த vlog அதோட நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் கொடுத்தோம். இப்போவே ரொம்ப ஐயோ vlog எடுத்துட்டு மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்துருக்கோம். அப்படி தெரிஞ்சுதான் அனுப்பிக்க மாட்டேனே. தெரிஞ்சுதான் அனுப்பிக்க மாட்டேனே. அவ்வளோதான். நாங்கள் வந்து அங்கே போயிட்டு வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். பாய். சூப்பராக பக்கமாக போயிட்டு இருக்கேன். பிரேக். நம்ம வந்து பப்ஸு, ஐஸ்கிரீம் எல்லாம் காஃபி என் தங்கச்சியில் இங்கே ஒரு பட்ஜெட் போட்டு முடிச்சிட்டாங்க. ஹலோ கைஸ், அவ்வளோதான். இன்றைக்கான பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம போயிட்டு வந்தாச்சு. டைம் என்ன, மணி 10. அவ்வளோதான். நம்ம போய் படுக்க வேண்டியதான். இந்த கண்ணு வலி வேறு மறுபடியும் ரிட்டன் வருது. என்னமோ என்ன சொல்ல, ஏதோ இது மாதிரி போயிட்டு வருது. இது என்னத்தில் எனக்கு அடிக்கடி வருது. சரி, அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. படத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. படம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. என்ன படம்? ஃபேமிலி ஃபேமிலி டூர் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. அவ்வளோதான் கைஸ், பாய். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு vlog-ஓட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.